உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, பரிசுத்த வேதாமத்தில் உங்களுக்குள் எழுகிற சிறு சிறு கேள்விகளும் பெரிய பெரிய கேள்விகளுக்கும் விடை தேடும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் நமது என்பிசி செய்தி மடல். அநேக கிறிஸ்தவர்களை விழிப்புணர்வு செய்ய தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இல்லந்தோறும் உங்கள் வரவேற்பறையிலே இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் வருகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்படும் ஒவ்வொரு வசனங்களையும் குறித்து கொண்டு அநேகருக்கு பறைசாற்றுங்கள். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சமீபத்தில் இலங்கை ஊழியத்திற்காக பயணம் சென்று வந்தீங்க, அதற்கான வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. எங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு சபையில் தலைமை போதகர், அவர் சென்னையிலிருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ அல்லது கேரளாவிலிருந்தோ டெல்லியிலிருந்தோ வந்தாருன்னா கை வச்ச உடனே பரிசுத்தாவி கிடைக்குது. ஆனால் உள்ளூரில் இருக்கிற பாஸ்டர் கை வச்சா பரிசுத்தாவி கிடைக்கலன்னு சொல்கிறாரு. இந்த கைகளை வச்சு பரிசுத்தாவி பெறதை பற்றியும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் என்ன சிக்கலில் மாட்ட வைக்கிறீங்கன்னு தெரியல. அடுத்தது என்பிசி செய்தி மடல் என்ற அந்த சொல்லுக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நேஷ்னல் பைபிள் காலேஜ். அதை தான் சுருக்கி என்பிசி. வாரத்தின் கடைசி நாளில் ஒரு புல்லட்டின், அதை தான் என்பிசி செய்தி மடல் என்று தமிழில் நம்ம சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரும் கைகளை தலையின் மீது வைக்கிறதுனால வழங்கப்படுவதும் புதிய ஏற்பாட்டின் போதனைகளில் ஒன்று. திஸ் இஸ் அ பைபிள் டீச்சிங். இது சில பேருக்கு தெரியாது, அல்லது சொல்ல போனால் நிறைய பேருக்கே தெரியாது. கைகளை வைக்கிறதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வரமாக கொடுக்கப்படுகிறார் என்ற இந்த தகவலை ரொம்ப பக்தியோடும் வினயத்தோடும் ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியை வரமாக நாம் பெறுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பரிசுத்த ஆவியை கீழ்ப்படுகிற யாவருக்கும் தேவன் தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆனால் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற மக்களுக்கு சிறப்பான வரங்களை கொடுக்கும்படி, அவர்களுக்கு பேச்சாற்றலை கொடுக்கும்படி, ஞான வரங்களை கொடுக்கும்படி, அவர்களுக்கு வரங்களை கொடுப்பதற்கான அதிகாரத்தை, அந்த அன்பை பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக என்று எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே ரோம நாட்டில் உள்ள சபை அற்புதமான ஒரு சபை. அந்த சபைக்கு கடிதம் எழுதும்போது நிருபத்தை பவுலடியா சொல்கிறார், when I come I will impart some gifts to you. நான் வரும்போது நேரடியாக உங்களுக்கு வரங்களை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு விசுவாசி, ஒரு தேவதாசன் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பிள்ளைகளை பெறுகிறோம், ஆனால் அவர்களுக்கு கொடுக்கிற கல்வியை நாம் தானே தேர்ந்தெடுக்கிறோம். நீ இதை படி அதை படி என்று சொல்லுகிறோம். அதுபோல் அக்கார்டிங் டு த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் த ஏர்லியர் சர்ச் பார்ட்டட் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன்ஸ். இதான் அங்கே நடந்தது. இதை குறித்து இந்த தகவலை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், கைகளை வைக்கிறதன் மூலம் வரங்களை வழங்குவது புதிய ஏற்பாட்டு கால ஆரம்ப சபையில் இருந்த பரிசுத்தவான்கள் மத்தியில் இருந்த தகவல். இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வரங்களை நாடுங்கள் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போன மக்கள் சமாரியா என்ற படிப்பறிவில்லாத ஏழை மக்கள் மத்தியில் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சபையை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குற காலத்தில் அந்த பட்டணத்தில் ஒரு மாய வித்தைக்காரர் இருக்கிறான்.
அந்த மாய வித்தைக்காரனை அந்த உள்ளூர் ஜனங்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய பெரிதான சக்தி, த கிரேட்டஸ்ட் ஒண்டர் ஆஃப் காட் என்று அவனை நினைச்சாங்களாம். அப்பேற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியில் செய்யல, அவன் பொல்லாத ஆவியில் செய்கிறவனாக இருக்கிறான். இந்த மனிதனுடைய பெயர் சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி, கவனிங்க, சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதுனாலே அவனை மதித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் சபை துவங்கிய காலத்தில் அங்கே தேவனுடைய மனிதனாகிய பிலிப்பு போய் ஊழியத்தை தொடங்கி செய்ய ஆரம்பித்த போது அங்குள்ள பிசாசுகளும் பொல்லாத ஆவிகளும் மனிதரை விட்டு ஓடியது, அற்புதங்கள் நிகழ்ந்தது. இந்த அற்புதங்களை இந்த சீமோன் பார்க்கிறார். இந்த சீமோனுடைய கண்களில் ஒரு வித்தியாசம் தெரியுது. நம்ம செய்கிற மாதிரி இல்லை, இது வேற ஒரு வல்லமை என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். பாருங்கள், இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இப்போது சீமோன் கன்வெர்ட். அவருடைய பொய்யான அற்புதங்கள் தவறானது என்று அவனுக்கு தெரியுது. யார் அவனுக்கு சொல்லலை. பரிசுத்த ஆவிக்கும் பொல்லாத ஆவிக்கும் அவனுக்கு வேறுபாடு தெரிந்தது. இப்போ பாருங்க, அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்த ஆவி தந்திரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில், கவனிங்கள், பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால், கவனிங்க, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லிட்டார். இது நடந்த ஒரு சம்பவம். தொடர்ந்து சீமோன் மன்னிப்பு கேட்குறாரு. நீ மனம் திரும்பி குணப்படு என்று வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, when the apostles laid their hands on the earlier Christian, they received many gifts. அப்போஸ்தலர்கள் தங்கள் கரங்களை வைத்த போது ஆதி கிறிஸ்தவர்கள், குறிப்பாக சமாரியாவில், அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். அப்படி அவர்கள் பெறுவதை கண்ட அந்த சீமோன் இதுவரைக்கும் தான் சேமித்து வைத்திருந்த பெரிய பணத்தை மூட்டையாக கொண்டு வந்து பேதுருவிடத்தில் கொடுத்து, ஐயா, இதை நீங்கள் வச்சுங்க, எனக்கு இந்த வரத்தை கொடுங்க, நானும் பழைய டியூட்டி பார்க்குறேன், யார் தலையில் கை வச்சாலும் அவன் தலையில் ஆவியானவர் இறங்கும்படி எனக்கு இந்த வரத்தை கொடுங்கன்னு கேட்டான். அப்பொழுது பேதுரு அவனை பார்க்கிறார். அவனை உற்று பார்த்து சொல்கிறார், நீ தேவனுடைய வரத்தை, கிஃப்ட் ஆஃப் காட், நீ பணத்தினாலே வாங்க விரும்புகிறதுனால, யூ வாண்டட் டு பை த வித் மணி. என்ன சொல்கிறாரு? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உனக்கு இந்த விஷயத்தில் பங்கும் இல்லை பாகமும் இல்லை, அவுட் போ என்று அனுப்பிட்டார். இதனால் இந்த காட்சியின் வழியாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா,
பெரிய பாஸ்டர் வந்தால் அவருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை காலத்தாலே சபையில் உள்ள மக்கள் வளர்த்து வச்சிருக்கான். இப்படியெல்லாம் பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர்லாம் கிடையாது. சகோதரர்களில் மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் இதை செய்திருக்கிறார்கள். அதுக்காக நான் சீஃப் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு வரம் இருக்கிறதாகவும், கடுமையாக உழைத்து ஆத்துமாக்களையெல்லாம் கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த சிறிய பாஸ்டருக்கு இல்லாததாகவும், இவர்கள் ஒரு அதிகாரத்தை இல்லாத வெற்றிடத்தை அவர்களே உருவாக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யான ஒரு காரியம். இன்றைக்கும் மேடைகளில் தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். கையை தலையில் வச்ச உடனே அப்படியே உழுந்து புரண்டு ஓடுகிற ஆள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அது வரத்தினால் இல்லை, அது பொல்லாத ஆவி ஓடுது. பொல்லாத ஆவியை ஓடுகிற காட்சியை காண்பித்து இவன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டான் என்ற பிதற்றலான ஒரு போதகத்தையும் மக்கள் செய்து வருவதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதுக்கு இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறீங்களே என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், ஆனால் இது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியை பெரிய பாஸ்டர், அதாவது நட்சத்திரம், அவர் கை வச்சா அப்பவே இறங்குறாராம். என் மேலே அப்படியே பனைமரத்தின் மேலே வீசின ஒரு மின்னலை போல, தாக்கிய ஒரு மின்னலை போல அவர் கையை கிட்ட வரும்போது நான் நெடுஞ்சானா விழுந்து உருண்டு நான் இதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு, ஒரு மதப்பு அவர்கள் மத்தியில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான அடிதடியெல்லாம் கிடையாது. மேடையில் உருளுவது கிடையாது. இதெல்லாம் பொல்லாத ஆவிகளுடைய செயல்கள். கொச்சே சொல்கிறதுனா இதெல்லாம் குட்டிச்சாத்தானுடைய வேலைகள். இதை தான் நான் சொல்லுவேன். ஆகவே இன்னொரு முக்கியமான தகவல், இதுக்குள்ள ஒரு சூட்சும செய்தி என்னன்னா, ஞானஸ்தானம் பெறும்போது ஒவ்வொருவருக்கும் எப்படி ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை வெளியே வரும்போது மூச்சு காற்றாகிய சுவாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது, அதுபோல ஞானஸ்தானம் பெறுகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியை தேவன் கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவதற்காக அவர்கள் விரும்ப வேண்டும். அப்படி விரும்பினால் அவர்களுக்காக கூட்டு ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி கூட்டு ஜெபம் செய்யும்போது தான் பரிசுத்தவான்கள் அந்த மனிதனை அடையாளப்படுத்தி, ஆண்டவரே இவனுக்கு ஞான வரத்தை தாரும், தீர்க்க தரிசன வரத்தை தாரும், அறிவை தாரும், விசுவாசத்தை தாரும், பகுத்தறிவை தாரும், பற்பல பாஷைகளை தாரும் என்று வரங்களுக்காக வேண்டிக் கொண்டு அவர்களை அணைத்து கொள்வது வழக்கமாக இருந்தது. இந்த நிலவரம் இன்றைய சபைகள் இருக்குதான்னு சொன்னால் எந்த சபையிலுமே இல்லை. பெந்தேகோஸ்து சபையிலேயாவது தப்பாக செய்தால் கூட அது இருப்பதாக நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட் போன்ற சபைகளில், இன்னும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைகள் சொல்கிற சபைகளில் இந்த மாதிரியான யோசனையே இல்லை. பைபிள் ரொம்ப எங்களுக்கு தெரியும்னு சொல்கிற கிறிஸ்டியன் சபையில் இதை பற்றி எண்ணமே இல்லை. கைகளை வைக்குதல், லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் என்பது திஸ் இஸ் தி அப்போஸ்டாலிக் டீச்சிங், இது அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆனால் எத்தனை முறை கைகளை வைப்பது? கைகளை வைப்பதையே தொழிலாக கொள்ளலாமா? ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, உங்கள் தலையில் அவர் கை வைப்பார் அப்படின்ற அளவில் காணிக்கை கொடுத்து விடுங்கள் ஐயா, உங்கள் தலையில் அவர் கை வைப்பார். இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. ஒரு சர்க்காஸ்டிக்காக அந்த நீடை புரிஞ்சு அந்த பரிசுத்தவான் அதை யோசிக்கிறார். இந்த வீட்டுக்கு என்ன செய்வது, இந்த மனிதனுக்கு என்ன செய்வது? அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எங்கேயோ இருக்கிற ரோமாபுரிக்கு எபேசு நாட்டிலிருந்து கடிதம் எழுதுகிறார். ரோமாபுரிக்கு கடிதம் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 78வது வருஷம் ரோமருக்கு எழுதிய நிருபம். அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதுகிறார் பார்த்தீங்களா? நான் உங்களிடத்தில் வரும்போது சில வரங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எழுதுகிறார். அப்போ இவர் போனால் அவர் கொடுப்பார்னு அர்த்தம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல பொருளை வாங்கி தருவது போல தேவன் தமது பிள்ளைகளுக்கு வரங்களை ஈவாக தருகிறார். இது உண்மைதான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும்
நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் ஒன்று சேர்ந்து நான் சொல்லுவேன், நீங்கள் மீண்டும் உங்கள் வேதாகமத்தை படிக்க வேண்டும், வேத அறிவை தேட வேண்டும். இந்த வரங்கள் எங்கே போனது, இந்த செய்தி எங்கே போனது என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். யார் கைகள் வைப்பது ஐயா? இந்த கேள்வி அற்புதமான ஒரு கேள்வி. யார் கைகளை வைப்பதுனா, அப்போஸ்தலர்கள் இருந்தபோது அப்போஸ்தலரை கை வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய மறைவுக்கு பிறகு சபையில் உள்ள மூப்பர்களுக்கு பிறகு உதவிக்காரர்கள், இன்னும் சுவிசேஷகர்கள், யார் வேணாலும் அவங்களுடைய பரிசுத்தத்தை முன்னிட்டு, அவருடைய நல்ல வாழ்வை முன்னிட்டு அவர்கள் மீது கைகளை வைப்பது ஆரம்ப காலம் முதலே வழக்கமாக இருந்திருக்கிறது. பாருங்கள், அப்போஸ் நடபடிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். 7வது வசனம் பாருங்கள். வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த 2 வசனத்தை நன்றாக கவனிக்கணும். அன்றைக்கு இருந்தது 12 அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் தேவ வசனத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலும் அற்புதங்களை செய்கிற ஆற்றலும் இருந்தது. 12 பேருக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் விசுவாசிகள் என்று பார்த்தா எருசலேம் நகரம் முழுவதும் கன்வெர்ட். எருசலேம் தேவாலயத்தில் வேலை செய்கிற ஆசாரியன் கூட ஞானஸ்நானம் பெற்றுவிட்டான். அந்த நிலைக்கு போகும்போது ஒர்க்லோடு அதிகமாச்சு. அப்போது 7 பேரை தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலர் முன்பாக அவர்களை நிறுத்துகிறாங்க. அப்போஸ்தலர் அவர் மீது கைகளை வைத்த போது அந்த வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. என்ன வரங்களை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் தொடர்ந்து படித்தா 7வது வசனத்தில் என்ன படிக்கிறீங்க? வேத வசனம் விருத்தி அடைந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் வசனத்தை சொல்லலை, இந்த 7 பேராலையும் வசனத்தை சொல்ல முடிஞ்சது. They received the gift of the teaching the word of God. வேத வசனம் விருத்தி அடைந்தது. அடுத்தது பாருங்க, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்போ அந்த கேட்டிங்களே, கைகளை வைக்கிறதுனால என்ன நடந்தது? இந்த வரங்கள் அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. ஆனால் கைகளை வைக்குதல் என்பது எத்தனை முறை அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் டெல்லியிலேருந்து அந்த பாஸ்டர் வந்து கை வச்சா தான் வரும், வேறு நாட்டில் வேறு இடத்துலேருந்து வந்தவங்க கை வச்சா வராது. இதெல்லாம் கற்பனை காரியங்கள். அப்படியெல்லாம் வர்றதா இருந்தால் அது ஏதோ ஒரு விதமான ஆவி. அதுதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். முதல் 3 வசனங்களில் உலகத்தில் எத்தனையோ பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் நம்பக்கூடாது என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. அதனால் லேயிங் ஹேண்ட் இட் இஸ் அ மேட்டர் அண்ட் டாக்டர்ன் ஒன்லி ஒன் டைம். அதை திரும்ப 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 போடக்கூடாது. இப்போது ஞானஸ்தானத்தை சரியாக எடுக்கலை அப்படின்னு தலையை ஒருத்தர் சொல்கிறார். ஞானஸ்தானத்தை குறித்து இப்பொழுது எனக்கு இருக்கிற தெளிவு அப்பொழுது இல்லை ஒருத்தர் சொல்கிறார். அன்னைக்கு எனக்கு என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது, தண்ணியில் முக்கிதாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? ஆனால் ஞானஸ்தானம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 1. There is one baptism like one Lord, one faith. அப்போது ஞானஸ்தானம் ஒன்றானால் கைகளை வைக்குதலும் ஒன்று தான். ஆமாம், நீங்கள் டெய்லி நெத்தி மேலே வச்சு பின்னால் தள்ளுற வேலைலாம், பின்னால் ஒருத்தன் தலையணை வச்சு காய்ச்சி பிடிக்கிற வேலையெல்லாம், ஏன்னா தலையணை வச்சு அப்படி மெதுவாக ஸ்லோ மோஷனில் தரையில் படுக்க வச்சுருவார். இந்த வேலையெல்லாம் கைகளை வைக்குதல் கிடையாது. கைகளை வைக்குதல் என்பது ஒரு அடையாளப்படுத்துவது. ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு கிறிஸ்டியனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தகப்பனே இவரை ஆசீர்வதியும் என்று நான் கேட்பது போல என்னுடைய உடலில் இருந்து என்னுடைய கையை நீட்டி அவரை நான் தொடுகிறேன், அவ்வளவுதான். எங்கே தொடுகிறோம்? உச்சந்தலையிலா, நெற்றியிலையா, பின்மண்டையிலா? இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. தொடுதல், டச்சிங் த மேன், அவனை தொடுதல். ஒரு கால் தலையை தொடுதலாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் திரும்ப 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 அதை செய்யலாமான்னு கூடாது. நான் ஒரு வசனம் எடுத்து காண்பிக்கிறேன்.
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய கவனிங்க மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இந்த வசனத்தில் இந்த அப்பஸ்டாலிக் டாக்டர் எல்லாமே சொல்லிட்டார். மறுபடியும் புதுசாக நியாய தீர்ப்பை பற்றியோ புதுசாக ஞானஸ்தானத்தை பற்றியோ தினம் ஞானஸ்தானம் எடுக்கிறத பற்றி, அதனால தான் ஒரே ஞானஸ்தானம் தான். அப்போது இதெல்லாம் பிசாசனுடைய வார்த்தைகள். இந்த இடத்துல சொல்லப்பட்டவைகளில் கைகளை வைக்குதல்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ லேயிங் ஹேண்ட்ஸ் கூட மறுபடியும் நீ செய்ய முடியாது. அடிப்படையான ஒரு விஷயம் இது. அப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த போதகர் வருவார், தலையில் கை வைப்பார்னு அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் தொட்டால் தான் அவங்க சபையை விட்டே போவாங்க. அவர் தொட்டு ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவரை விடுறதா இல்லை. அந்த மாதிரி ஒரு யோசனையெல்லாம் இருக்குது. ஆனால் அன்பு சகோதரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பாசமிகு வார்த்தை இதுதான். நீங்கள் தவறாமல் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கைகளை வைக்குதல் என்பது அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆனால் திரும்ப அந்த அஸ்திபாரத்தை போடக்கூடாது. ஒரே ஒரு அஸ்திபாரம் தான். ஞானஸ்தானம் என்பது ஒரு அஸ்திவாரம். அதுபோல் கைகளை வைக்குதலும் இஸ் ஆல்ரெடி பாஸ்ட். அது ஆகவே இதையே ஒரு தொழிலாக நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக நம்ம கையை ஒருத்தர் மேலே வைப்பதோ, அன்பு காட்டுவதோ, பாசம் காட்டுவதோ, உரிமையை சொல்லுவதோ, உரிமை கோருவதோ, அணைத்து கொள்வதோ இதெல்லாம் தவறு இல்லை. லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்கிறது வரங்களை கொடுப்பது. அந்த 7 பேருக்கும் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 கொடுத்தாங்களே, திரும்ப கொடுத்தாங்களா? இல்லையே. அதை நம்ம உணரணும். அதனால் சில ஆள் என்ன சொல்கிறான், அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் வரத்தை கொடுக்கலாமா அப்படின்னா, முதலாவது உனக்கு இருக்க அந்த வரன்றது பார்க்கணும். இல்லாததை நீ எப்படி கொடுக்க முடியும்? நீ பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்தின்படி நடவாமல், கீழ்ப்படிதலின் சட்டத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் எப்படி போய் இன்னொருத்தருக்கு அந்த வரத்தை கொடுக்க முடியும்? புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை நான் போதிக்கிறேன். புதிய ஏற்பாடு எதை போதிக்கவில்லையோ அங்கே நான் அமைதியாக இருக்கிறேன். வேத வசனத்தின்படி நடக்கிற தேவ மனிதனாக இருக்கிறேன் என்றால் நீங்கள் அதை கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையே. பிகாஸ் யூ டு நாட் ஸ்பீக் வாட் த நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக். யூ டு நாட் கீப் யுவர் செல்ஃப் சைலண்ட் வேர் த பைபிள் இஸ் சைலண்ட். அப்போது நீ மிஞ்சின பதார்த்தமாக இருக்கிறதுனால, அதனால தான் உங்களை மத கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்கிறேன். மார்க்க கிறிஸ்தவர்கள் இப்படியெல்லாம் செய்ய முடியாது. இப்பொழுது 1 தீமோத்தேயு 5ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். நீ பட்சவாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். இப்போது அப்போஸ்தலர்கள் தீமோத்தேயுவின் மீது கைகளை வைத்தார்கள். அவன் வரங்களை பெற்றுக்கொண்டான். தீமோத்தேயு பிகம் எ கிரேட் ப்ரீச்சர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. பவுலை போல உத்தம ஊழியக்காரனாக இருக்கிறார். அந்த தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறாரு? there is no partiality. நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்ய வேண்டாம். அதாவது ஆளை பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன், நீ கிட்டவா நீ தூரம் போ, சாதி கொடுமைகளை பார்க்காத, தீண்டாமையை பார்க்காத, நிறவெறியை பார்க்காத, சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை போதிக்காத. நோ பார்ஷியாலிட்டி. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணுன்னா விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன்.
பவுலடியார் தீமோத்தேயுக்கு எப்பேற்பட்ட கட்டளை கொடுத்துருக்காருன்னு பாருங்க. ஏன் அவர் சொல்றாருன்னா, போற வரமெல்லாம் நீ கை வச்சிட போறன்றார். என்ன ஆகும்? சபை கெட்டு போயிடும். ஆரம்ப கால சபை இப்படி ஒரு காலகட்டத்தில் போனதுனால்தான் கத்தோலிக்கம் உருவாச்சு, புராட்டஸ்டன்ட் உருவாச்சு, பெந்தகோஸ்து சபைகள் உருவாயிற்று கடந்த 2000 ஆண்டுகளில். ஆகவே ஜாக்கிரதையாயிரு என்று சொல்கிறார். பாருங்க, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு பாருங்க. அதாவது போகிற உரமெல்லாம் கை வச்சிடாதப்பா. அப்படி நீ கையை வச்சா அவங்ககிட்ட இருக்குது உனக்கு வந்துடும், அவன் ரோகம் உனக்கு தொத்திக்கும். எப்படி கேஆசிக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் திரும்பி வந்தது பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம், 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில். அது மாதிரி கைகளை வைக்கிறதுனால நீ அடி வாங்குவ. அதனால சொல்கிறார், எல்லார் மேலேயும் அவசரப்பட்டு கை வச்சிடாத. சில சமயத்தில் இந்த பிரசங்கியார்கள் என்ற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, போதகர்கள். அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கே அவங்க கொடுத்துக்குவாங்க. முதல்ல மகனுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் பேரனுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் கொள்ளு பேரனுக்கு கொடுப்பாங்க. அந்த லோடு அவங்களுக்குள்ளே தான் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டில் இல்லைங்க. அதாவது ஆசாரியின் மகன் ஆசாரியன் ஆகுற மாதிரி கிடையாது. கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை. அதான் அதனால் ஒரு ஜனநாயக அமைப்பு நம்முடையது. சபையானது வெரி டெமோக்ராட்டிக். அதனால் இந்த மாதிரியான கோணங்கித்தனமான செயல்களை நம்ம செய்ய முடியாது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இயேசு கிறிஸ்து கூட கைகளை வைத்தாரேன்னா, ஆரம்ப காலம் முதல்ல, ஆதியாகம் முதல்ல கைகளை வைப்பது என்பது ஆசீர்வாதத்தை வழங்குவதனுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. laying hand on someone or a child or a old man, it's a sign of blessing. மத்தேயு 19வது அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிறு குழந்தைகளை அழைத்து அவர்கள் மீது தன்னுடைய கைகளை வைக்கிறார். இந்த லேயிங் ஆஃப் த ஹேண்ட் வந்து பிளெஸ்ஸிங். இட் இஸ் நாட் எ கிஃப்டிங். வரங்களை கொடுப்பதற்காக அல்ல, ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபை குறித்து படிக்கிறீங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் மீதும் அவர் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் மூத்தவன் ஒருத்தன், இளையவன் ஒருத்தன். அந்த 2 பேருக்கும் செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை செய்யணும்னு சொல்லி அது கண் போன ஒரு காலத்தில் யாக்கோபு இடத்துல கொண்டு வரும்போது யாக்கோபு வாண்டடாக என்ன பண்ணுற, கையை மாற்றி வைக்கிறார். இளையவன் மேலே வலது கையும் முதியவன் மேலே இடது கையும் வைக்கிறார். உடனே யோசேப்பு தடுக்கிறார் அதை. ஐயா, இது வந்து இவன் வந்து எல்டஸ்ட் அப்படின்றார், எனக்கு தெரியுன்றார். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் தலைகள் மீது கை வைத்தல் என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தலையின் மீது கை வைத்து ஜெபிக்கலாம். நாம் சபையில் தலையில், உடல் மீது, தோள் மீது கைகளை வைத்து ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுதல் என்பது ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறது. யாக்கோபு 5 படிக்கிறோம், பிணியாளிகளை நீங்கள் சபைக்கு கொண்டு வரும்போது எண்ணெய் பூசி அப்போஸ்தலர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா, எண்ணெய் எதில் பூசுவ? காலியை பூசுவேன்? கையில் தானே பூசுவேன். எண்ணெய் எதில் பூசுவீங்க? கையில் தானே பூசுவீங்க. அப்போ கையிலேருந்து எண்ணெய் பூசும்போது வரம் கொடுக்கப்படுதுன்னா இல்லை, வல்லமை கொடுக்கப்படுது. அப்பொழுது பிணியாளிகள் சொஸ்தமாவார்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய கைகள் வழியாக அற்புதங்கள் நிகழ்ந்ததாக பைபிளை படிக்கிறோம். அதனால் லேயிங் ஹேண்ட்ஸ்க்குள்ள பல விஷயங்கள் இருக்குது. ஹீலிங் இருக்குது, ரொம்ப முக்கியமாக சுகமாக்குதல் என்ற ஒரு பெரிய கருத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் சபையில் நாம் வந்து ஒருவரை மூப்பராக நியமிக்கும் போது கையில் வைக்கிறோம், உதவிக்காரராக வரும்போது கையில் வைக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்று வருகிறவர் மீது கைகளை வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆசீர்வாதத்தையும் காட்டுகிறது, வரங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்கான
சூழ்நிலையும் நமக்கு காண்பிக்கிறது. இதெல்லாம் வசந்த படித்து பார்த்து புதிய ஏற்பாட்டு கால கிறித்தவராக, மார்க்க கிறித்தவராக, மார்க்க கல்விக்கு திரும்பி வாருங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் கைகள் வைக்கிறதுனால் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் அருமையாக பிரித்து எடுத்து காண்பிச்சிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, இன்றைய நாளின் நமது கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் என்பிசி செய்தி மடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அரிய தகவல்களை அறிந்து கொள்ள வழிவகுத்தது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு என்பிசி செய்தி மடல் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.